ஜிபேல நான் பண்ண ஒரு ஸ்மால் மிஸ்டேக்னால 4000 rupees லாஸ் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டோரியை ஃபுல்லா கேட்டுட்டு நான் செஞ்சது கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க. டிசம்பர் 26 அன்னைக்கு எனக்கு 4200க்கு ஒரு பர்ச்சேஸ் நடந்துச்சு. யூஸ்வலா நான் எல்லாருக்குமே என்னோட ஜிபே நம்பர் அலாங் வித் நேம் தான் சென்ட் பண்ணுவேன். அவங்களுக்கும் அப்படிதான் சென்ட் பண்ணியிருந்தேன். பட் ஸ்கிரீன்ஷாட் பார்த்த பிறகுதான் ஒரே ஷாக்கு. ஒரு நம்பர் தப்பா அனுப்பிச்சிருக்கிறேன். அதனால இன்னொருத்தங்களுக்கு காசு போயிடுச்சு. ஒரு சின்ன ரிலீஃப் என்னன்னா, அது ஒரு தமிழ்நாட்டு பர்சனுக்கு தான் வந்து காசு போயிருக்கு. ஸோ எப்படியாவது பேசி வாங்கிக்கலான்னு நான் விட்டுட்டு அவங்களுக்கு என்னோட ஆர்டர்ஸை வந்து டிஸ்பேச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 2 days நான் எதுவுமே பண்ணலங்க. எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்கல்ல, அவங்க தான் வெரி கைண்ட் ஹார்ட்டடுங்க. எனக்காக அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசி என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே ட்ரை பண்ணாங்க. பேங்க்குக்கு போனாங்க, சைபர் கிரைமுக்கு போனாங்க. பட் எதுலேயுமே அவங்களுக்கு ஹெல்ப்பே கிடைக்கல. அந்த நம்பருக்கு கால் பண்ணா அவங்க வந்து எனக்கு எதுவும் தெரியாது, என் ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹஸ்பண்ட் நம்பரை நாங்கள் வாங்கிட்டோம். ஹஸ்பண்ட் நம்பருக்கு கால் பண்ணா திரும்ப திரும்ப கால் பண்ணா ஒரு நாளைக்கு ஒரு டைம் கால் எடுப்பாருங்க. எடுத்துட்டு உங்க காசு எனக்கு வேண்டாம், நான் இன்னும் 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன், 20 மினிட்ஸ்ல சென்ட் பண்ணிடுவேன் அப்படி சொல்லுவாங்க. நாங்களும் இப்போ வந்து ரீசெண்டா வந்து அந்த ஜிபேல எல்லாம் ஃப்ராட்லாம் நடக்குது இல்லை, அதனால அவங்க பயப்படதான் செய்வாங்க. ஸோ கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். மொத்தம் 7 டேஸுங்க. 7 நாளுமே கால் எடுத்து உங்க காசு எனக்கு வேண்டாம், நான் இப்பவே கொடுத்துருவேன், உடனே கொடுத்துருவேன் அப்படி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் கால் எடுக்க மாட்டாரு. இதுதாங்க நடந்துட்டே இருந்துச்சு. நாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவோம்னு சொன்னாலும் சரி ஓகே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நம்ம போலீஸ்ல இது 4000க்குலாம் அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அதனால நாங்க வந்து அவங்ககிட்டே தான் எப்படியாவது வாங்கணும்னு பொறுமையா இருந்தோம். 7th டே அவருக்கு மெசேஜ் பண்ணி, இங்க பாருங்க உங்க போட்டோஸ்லாம் என்கிட்ட இருக்கு, எனக்கு சோஷியல் மீடியால அக்கௌண்ட்டும் இருக்கு, உங்களை பத்தி நான் ரிப்போர்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு த்ரெட்டன் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் 4000 ரிட்டர்ன் பண்ணாரு. 200 டிப்ஸா வச்சுக்கிட்டாரு போல. பேங்க் அண்ட் சைபர் கிரைம்ல எங்களுக்கு ஹெல்ப் கிடைக்காதனால தான் அவங்கள த்ரெட்டன் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. ஸோ நீங்களே சொல்லுங்க, இது ஓகேவா இல்லையா? நீங்க இந்த சிச்சுவேஷன்ல இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க?